மக்களவையை தொடர்ந்து இப்போ மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்க்குறோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், மாநிலங்களவை தொடர்ந்து நடந்துட்டு வருது அப்படின்னு பார்த்தோம், ஆனால் இப்போ அதுவும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் நீட் வினாத்தாள் கசிவு, முறைகேடு மற்றும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது ஆகிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் கோரிக்கையை விடுத்தனர். மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் குறுக்கிட்டு பேசுகின்ற போது, இது லட்சக்கணக்கான மாணவர்களை பற்றிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். பல வினாத்தாள்கள் இதற்கு முன்பு இதே போன்று கசிந்திருக்கின்றன. நீட் விஷயத்திலும் மிகப்பெரிய ஒரு மோசடியும் முறைகேடும் நடந்திருக்கிறது. இது குறித்தெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்று கார்கே அவர்கள் குறிப்பிட்டார். இருப்பினும் மாநிலங்களவை தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதனை ஏற்க மறுத்ததால் ஆட்சேபம் தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பி அமளியிலே ஈடுபட்டார்கள். கார்கேவினுடைய கோரிக்கைக்கு மற்ற எதிர்க்கட்சி எம்பிக்களும் தங்களுடைய ஆதரவை வழங்கி இது குறித்து விவாதிக்க வேண்டும் என குறிப்பிட்டனர். ஆனால் அதனை மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஏற்க மறுத்ததால் அமளி காரணமாக மாநிலங்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.